உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி. இனம், மொழி, கலை, பண்பாடு, வரலாறு என்று பல்வேறு தளங்களில் ஆழ அகலமாக வேர் தேடிய இந்த நிகழ்ச்சி இன்று மங்களகரமான ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்கிறது. ஆம், தமிழர்கள் பின்பற்றிய திருமணச் சடங்குகள் பற்றியது இன்றைய நிகழ்ச்சி. அறம், பொருள், இன்பம் என்பவைதான் வாழ்க்கைக்கு அடிப்படையான கோட்பாடுகள் என்ற நிலையில் நின்று மிகவும் முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறைகளை கொண்டவர்கள் தமிழர்கள். தனி மனித வாழ்க்கையிலும் சமூகம் சார்ந்த நலன்களோடும் நாடு அல்லது அரசு சார்ந்த அளவிலும் மட்டும் தம்மை சுருக்கிக் கொள்ளாது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சிந்தனை வரை பரந்து விரிந்த ஒரு வாழ்க்கை முறை தமிழர்களுடையது. எப்போதிலிருந்து தமிழர்கள் இந்த வாழ்வியல் முறைக்கு முறைப்பட்டனர் என்கிற துல்லியமான கால வரையறை இன்று வரை கிடையாது. அண்ணளவாக சொல்வதானால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என உறுதிப்படுத்தப்படுகிற பழம் தமிழ் இலக்கியங்கள் அதற்கு முந்தைய வரலாறுகளையும் வாழ்வியலையும் தானே பேசியிருக்க வேண்டும் என்ற இடுகோளின் வழி கால கணிப்புகளுக்கு முன்பிருந்தே ஆதி தமிழர்கள் இவற்றின் வழி ஒழுகி வருகின்றனர் என்ற முடிவுக்கு வரலாம். இந்த படிநிலைகளில்தான் இன்பம் என்ற அடிப்படையை கூட அனைத்து நிலைகளிலும் முறைப்படுத்தி ஒரு வரையறைகளோடும் நீதி எல்லைகளுக்கு உட்பட்டுமே அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்கிற முறைப்படுத்தலும் அடங்கியிருக்கிறது. இலகுபடுத்தி சொல்வதானால் ஒருவருக்கு ஒருத்தி என்ற சிந்தனை கரு உட்பட உலகின் பல இனக்கூட்டங்களையும் விட மேம்பட்ட இன்றைய ஒழுக்க நெறிகளை தமிழர்கள் பெற்றுக்கொண்டதும் இதே ஆதி தொடர்ச்சியில்தான். அறம் என்பதை கூட இல்லறம், துறவறம் என்று வகைப்படுத்திய தமிழர்கள் துறவரத்திலும் ஒருபடி உயர்வானதாக இல்லறத்தை போற்றிய சிந்தனை கருக்கள் கூட இன்றைய உலகம் கொண்டாடுகிற பல மானுடவியல் தத்துவங்களிற்கான ஆதாரம் என்று சொல்லலாம். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றிற் புறத்தாற்றிற் போய் பெறுவதவன் போன்ற திருக்குறள்களும் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்ற ஔவையாரின் கொன்றைவேந்தன் போன்ற இலக்கியங்களும் தமிழர்கள் முறைப்படுத்தப்பட்ட இல்லற வாழ்க்கையில் எவ்வாறான ஈடுபாட்டை கொண்டிருந்தனர் என்பதை தெளிவாக காட்டுகின்றன. இவ்வாறான பாடல்களை பழம் தமிழ் இலக்கியங்களில் இருந்து தொகுப்பதாக இருந்தால் அதற்கு மட்டுமே குறைந்தது 100 வேர் நிகழ்ச்சிகள் தேவைப்படும். இவ்வாறு குடும்ப வாழ்க்கையை அறம் என்று ஆதித்தமிழர்கள் போற்றியிருக்கின்றனர். திருமணம் ஒன்று நிகழ்வதற்கான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த கரணம் செய்கை என்பது. அரசு முறைப்படுத்தப்பட்ட அல்லது நிர்வாக முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் எனவும் கொள்ளலாம். மணமகன் மணமகளை தன் நிலையான வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதாக பலர் அறிய கடவுள் முன் ஆணை கொடுப்பது இந்த சடங்கின் அடிப்படை. திருமுன் சூழ் என்று இந்த ஆணையை இலக்கியங்கள் விளிக்கின்றன. இன்றுள்ள சீதனம், வரதட்சணை போன்ற விடயங்கள் எல்லாம் தானக்கொடை, விலைக்கொடை ஆகிய பண்டைய திருமண முறைகளின் திருப்பங்களாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் இந்த தானக்கொடை, விலக்கொடை திருமணங்களை விடவும் நிலைப்பாட்டு கொடை திருமணங்கள் மீதுதான் தமிழர்கள் மிகுந்த மரியாதையும் அதிக ஈடுபாடும் கொண்டிருந்தனர் என்று கூறலாம். தமிழர்களின்
வீர விளையாட்டுகளாக போற்றப்படும் ஏறு தழுவுதல், வேட்டையாடுதல், மல்லாடல் ஆகியவைதான் இந்த முறை திருமணங்களின் அடிப்படையாக இருந்திருக்கின்றன. கொல்லேறு ஓடல் என்கிற ஏறு தழுவுதல், திரிபன்றி எய்தல், புலிப்பால் கறத்தல், கொடு விலங்கு கோரல், பகைவரை அழித்தல், வில் நாணேற்றல், பெருங்கல்லை தூக்குதல் என்று பல்வேறு போட்டிகள் மூலம் தம் வீரத்தை நிரூபித்தவர்களுக்கு தம் வீட்டின் மணப்பெண்களை மனைவியாக்கும் முறைதான் இந்த நிலைப்பாட்டு கொடை திருமணங்கள். வீரத்தை அடிப்படையாக கொண்டு மணமக்கள் தீர்மானிக்கப்படும் போது பிறக்கும் குழந்தைகளும் வீரத்தில் சிறந்தவர்களாகவும் இன இயல்புகளில் வலிமைக்குரியவர்களாகவும் பிறப்பார்கள் என்பதும், ஒரு இனக்குழுமத்தின் வீரம் பரம்பரை இயல்பாக கடத்தப்படும் என்பதும் இந்த திருமண முறையின் அடிப்படை. உயிரியலின் தந்தை பேரறிஞர் சார்ல்ஸ் டார்வின் பின்னாளில் சொன்ன செக்சுவல் செலக்ஷன் தியரியின் சாராம்சமும் இதுவேதான். பெற்றோரால், சமூகத்தால், அரசினால் என்று நியமங்களோடு நிகழ்ந்த கொடை திருமணங்கள் இவ்வாறானவை என்றால், ஆதி தமிழர்களின் வாழ்க்கை முறையில் காதல் திருமணங்களுக்கும் தவிர்க்க முடியாத ஒரு இடம் இருந்திருக்கிறது. அறத்தையும் மரத்தையும் தமிழர்கள் எந்த அளவு போற்றினரோ அதன் ஒரு படி மேலாகவே காதலையும் போற்றியிருக்கின்றனர். ஒரு ஆணும் பெண்ணும் பெற்றோரை கேளாது, பிறருக்கும் தெரியாது ஒருவரை ஒருவர் காதலித்து தாமே திருமணம் செய்யும் முறை இது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த குறுந்தொகை பாடல் போல எந்த முன் அறிமுகமும் இல்லாமல் கூட காதல் தோன்றும் என்ற போதும், பெற்றோர் மற்றோர் அனுமதி இன்றி அவ்வாறான மனங்கள் தீர்மானிக்கப்பட்டவை என்ற போதும், அதனிலும் ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் என களவொழுக்கம் கலவியொழுக்கம் போதித்தவர்கள் ஆதித்தமிழர்கள். கலவியிலும் கற்பு வேண்டுமென்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி வைத்த கற்பெனப்படுவது கரணமொடு புணர கொளற்குறி மரபின் கிழவன் கிளத்தியை கொடற்குறி மரபினோர் கொடுப்பக் கொள்வதுவே என்ற தொல்காப்பிய பாடல் இதற்கு சான்று. மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆதித்தமிழரின் மற்றும் ஒரு திருமண முறை கவர்வு அல்லது வன்கோல் என்பது பெண்ணின் விருப்பமோ பெற்றோரின் அனுமதியோ இன்றி கட்டாயமாக மணப்பெண்ணை கவர்ந்து சென்று திருமணம் செய்வது இந்த முறை. அரசர்கள், வீரர்கள் தாம் விரும்பிய பெண்ணை மணப்பதற்கு தடைகள் ஏற்படும் போதும் தம் வல்லமையை வெளிக்காட்டிடவும் கூட இவ்வாறான திருமணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒரு முரட்டுத்தனமான அல்லது நீதி நியாய வரையறைகளுக்கு உட்படாதவையாக தோன்றும் இத்தகைய திருமணங்கள் கூட அந்தந்த காலங்களுக்கு தகுந்தவாறு சமூகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குலப்பிரிவுகள், நாடு, ஊர், குலம், கூட்டம், கிளை, வகுப்பு, இல்லம், கரை போன்ற சமூக கட்டமைப்புகளுக்கு உட்பட்டும் அந்தந்த சமூக கட்டமைப்புகளுக்குள் நிகழும் அகமணங்களும் வரையறைகளுக்கு உட்படாத புறமணங்களும் கூட ஏராளமாய் நிகழ்ந்திருக்கின்றன. நாடும் ஊரும் இல்லும் குடியும் பிறப்பும் சிறப்பும் என்ற தொல்காப்பிய பாடல் போல ஒவ்வொரு கட்டமைப்புகளும் அவரவர் சுயங்களில் கலப்புகளை அனுமதிக்காமல் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதில் ஆதித்தமிழர் கவனம் செலுத்தியிருக்கின்றனர்.
இவ்வாறு தீர்மானிக்கப்படும் திருமணங்கள் சமூகத்திற்கு அறிவிக்கப்படும் சடங்குகளாக அல்லது விழாக்களாக அறிவிக்கப்படவும் பல வரையறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய திருமண நிகழ்வுகளில் இல்லாமல் போய்விட்ட அல்லது இப்போது இருப்பது போல் அல்லாத பல விடயங்களை தமிழர்களின் திருமண சடங்குகள் கொண்டிருக்கின்றன. அந்தணர், புரோகிதர், மதபோதகர், வேற்று மொழி போன்றவை முன்னிலைப்படுத்தப்படாது ஆழமான கருத்துருக்களை கொண்ட அந்த திருமண சடங்குகள் இப்போது அருகி போய்விட்டன என்பது வேதனைக்குரிய ஒன்று. வானியல் அறிவோடு நல்ல நாள் கணித்து குல மரபுப்படி மணமகன் அல்லது மணமகள் வீட்டில் முழுத்தக்கால் நாட்டி பந்தல் அமைத்து வாழை, கமுகு, கூந்தற்பனை மடல் கொண்டு அலங்காரம் செய்து பந்தல் நடுவில் மணவரை அமைத்து ஆட்சியில் உள்ள அரசனை பிரதிநிதித்துவம் செய்ய அரசாணிக்கால் அல்லது அரசங்கொம்பு நாட்டி மணவரையில் பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம், அரிசி, அருகு, வெற்றிலை பாக்கு, தேங்காய், முளைப்பாலிகை, விளக்கு, நிறைகும்பம், கோலப்பானை என்பன மங்கள பொருள்களாய் வைத்து தெய்வத்தின் குறியீடாய் விளக்கு ஏற்றி மணப்பந்தல் அமைக்கும் முறையே ஆழமான குறியீடுகளையும் தத்துவங்களையும் உள்ளடக்கியதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற சிந்தனையின் குறியீடாக நிகழ்வுகளிலேயே அரசனை பிரதிநிதித்துவம் செய்து வைக்கப்பட்ட அந்த அரசாணி உட்பட மணப்பந்தலில் பயன்பட்ட ஒவ்வொரு மங்கள பொருட்களும் ஆழமான பல விடயங்களின் குறியீடாக இருந்திருப்பதை இங்கு கவனிக்க வேண்டும். மணநாளன்று மங்கள மணமுலா முழங்க உற்றாரும் உறவினரும் மணப்பந்தல் கீழ் வந்தமர அந்த குலத்தின் தலைவரோ குருகுலத்தின் குருவோ மணவரையில் வந்தமர்வர். நீராடி மஞ்சள் தோய்த்த அல்லது தோயாத புத்தாடை அணிந்து மணமக்களும் தனித்தனியாக மேள தாளங்களோடு மணவரைக்கு வருவார்கள். திருமணத்தை நடாத்துபவர் தெய்வ வழிபாடு செய்து மணமக்களின் பெயர்களையும் குலப் பெருமைகளையும் அவையில் உள்ளவர்களுக்கு தெரிவித்து விளக்கை சான்றாய் வைத்து குங்குமம் மஞ்சளுடன் கூடிய தட்டில் சூடம் கொளுத்தி பெரியோரால் வாழ்த்தப் பெற்ற தாலியை மணமகன் மணமகளின் கழுத்தில் கட்டுவார். தொடர்ந்து மாலைகளை மாற்றி அவையோர் அருகும் அரிசியும் தூவி ஆசி வழங்கியன சடங்கு முறைகள் முறைப்பட்டிருக்கும். இந்த இடத்தில்தான் வேற்றுமொழி மந்திரங்களும் பிராமணர்களின் புரோகிதங்களும் மோதிரம் மாற்றுதல், கேக் வெட்டுதல் போன்ற அந்நிய உள்ளீடுகளும் தமிழர்களிடம் வந்து சேர்ந்தவை அல்லது திணிக்கப்பட்டவை என்பதை கூற வேண்டியிருக்கிறது. வடமொழி உள்வாங்கலும் பிராமணர்களை முன்னிலைப்படுத்தும் சடங்குகளும் தமிழர் வாழ்வியலில் இணைந்தமை கிறிஸ்துவிற்கு பின் 3ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் அதிகம் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக பல்லவ மன்னர்களின் ஆட்சி தமிழகத்தில் மேலோங்கியிருந்த காலங்களிலேயே இந்த மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின என்பதையும் பிற்கால சோழ பாண்டிய மன்னர்கள் அவற்றை பின்பற்றினார்கள் என்பதையும் இங்கு கவனிக்க வேண்டும். திருமணச் சடங்கிற்கு பிறகு மாறுகால் வைத்தல், மனை அறம்படுத்தல் என்று முறைப்படுத்தப்பட்ட சடங்குகள் தொடர்கின்றன. மணமான நாளிலிருந்து 3ஆம், 5ஆம், 7ஆம், 9ஆம் நாட்களில் ஒன்றில் மணமக்கள் மணமகன் வீட்டில் மணம் நடந்திருந்தால் மணமகள் வீட்டிற்கோ, மணமகள் வீட்டில் மணம் நடந்திருந்தால் மணமகன் வீட்டிற்கோ வீடு மாறும் ஒரு சடங்கு மாறுகால் வைத்தல். இல்லறத்திற்குரிய பொருட்களை எல்லாம் இட்டு நிரப்பி ஒரு தனி மனையை உருவாக்கி அங்கே அவர்களை குடியமர்த்துவது மனை அறம்படுத்தல். சில நாட்கள் சென்றபின் மணமக்களின் பெற்றோர் அந்த வீட்டிற்கு சென்று
அவர்களின் வாரிசுகள் இல்லறம் நடத்தும் திறனை கண்டு மகிழ்ச்சியடையும் சடங்கிற்கு வீடு பார்த்தல் என்று பெயர். இத்தனை தூர நோக்கோடு கூடிய முறைப்பட்ட சடங்கு முறைகள் இருந்தும் இன்றைய காலத்தில் நடைபெறும் திருமணச் சடங்குகள் எவ்வளவு அவற்றிலிருந்து தள்ளி இருக்கின்றன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசீலனை செய்ய வேண்டும். சடங்குகளும் பண்டிகைகளும் வெறும் கொண்டாட்டத்திற்கு உரியவையோ அல்லது சம்பிரதாயத்திற்காக செய்யப்படுபவையோ அன்றி இன அடையாளங்களை காத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவற்றை கடத்தும் விடயங்களும் கூட என்பதை நாம் உணர வேண்டும். தக்கவற்றை தொடரவும் தகாதவற்றை புறந்தள்ளவுமான பகுத்து அறியும் ஆற்றலோடு காணாமல் போன தனித்துவங்களை மீட்டாக வேண்டும். சிந்திக்க தகுந்த மற்றுமொரு விடயத்தோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.